இயேசு உங்களை நேசிக்கிறார். கர்த்தருக்குள் பிரியமான தேவ ஜனங்களே, இந்த காணொளி வழியாக உங்களை காண்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை 1 சாமுவேலின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போம். தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய் என்று கர்த்தர் சொன்னார். நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய். தாவீதுடைய வாழ்க்கையில் அன்றைக்கு அந்த பட்டணத்தில் இருக்கிற ஜனங்களையும் சிறியோர் பெரியோர் யாவரையும் அவனுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாவற்றையும் அன்றைக்கு அமலேக்கியர்கள் சூறையாடி கொண்டு போன போது, அந்த பட்டணத்தை தீயிட்டு கருக்கி அந்த பட்டணம் முழுவதையும் எரித்து போட்ட போது, அந்த ஜனங்களும் தாவீதும் அழுகிறதுக்கு கூட பலனற்று போன நிலைமையிலே தேவனுடைய சமூகத்திலே போய் அவன் கதறி அழுது கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணும்போது, நான் அதை திருப்பிக் கொள்ள முடியுமா என்று கேட்கும்போது கர்த்தர் சொன்னார், நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய் என்று சொல்லி. இன்றைக்கு நீங்கள் எதையெல்லாம் இழந்து போயிருக்கிறீர்களோ, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இழந்து போயிருக்கிற சமாதானத்தை, இழந்து போயிருக்கிற ஆரோக்கியத்தை, இழந்து போயிருக்கிற பொருளாதாரத்தை, இழந்து போயிருக்கிற தகப்பன் தாய் யாரை நீங்கள் இழந்து போய் இருக்கிறீர்களோ, நீங்கள் இழந்து போயிருக்கிற சகலவற்றையும் நீங்கள் திருப்பிக் கொள்ளுவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் இழந்து போய் சமாதானம் இல்லாமல், மகிழ்ச்சி இல்லாமல், துயரத்தோடு உபத்திரவத்தோடு இருக்கிறீர்களா? நீங்கள் இழந்து போன எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ளுகிற நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையும். கர்த்தர் உங்களுக்கு எல்லாவற்றையும் திருப்பி கொள்ளும்படி உதவி செய்வார். ஜெபிப்போம். பரலோக பிதாவே, பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல வேளையிலே உங்களுடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் இழந்து போயிருக்கிற சகலவற்றையும் திருப்பிக் கொள்ள நீர் உதவி செய்கிறதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உங்களுடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே,